Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டடி டைம் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயில் அப்டேட் தான். ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு முந்தைய நாள் நம்ம எந்தெந்த டைமில் வந்து ஸ்டடியை பிளான் பண்ணி நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு பெஸ்ட் ஸ்டடி பிளான் அப்டேட் தான். ஸோ நாளைக்கு உங்களுக்கு தேர்வுகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணக்கூடிய டைம் இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம் டைமாக இருக்கனால கொஞ்சம் சிவியராக நம்ம என்ன செய்யணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம அசால்ட்டாக இருந்திருப்போம். தேர்வுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் விடுமுறை இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம், ஸ்டடிங்க வர கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ நாளைக்கு தேர்வுகள் இருக்கு. ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஏர்லி மார்னிங் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஏர்லி மார்னிங் எப்போ ஸ்டடியை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படி கமெண்ட்ல வந்து பதிவு செய்யுங்க. குறிப்பா நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணணும், டாப்பர்ஸா இருக்கீங்க, நம்ம ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாங்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும், அந்த எய்ம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock எந்திரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களாம் 4 o'clock எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல வந்து பதிவு செய்யுங்க. மினிமமா என்ன செய்யணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏர்லி மார்னிங் 5:30க்கு உங்களுடைய ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏர்லி மார்னிங் செஷன்ல குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரம் படிக்கணும். 5:30 8 வரைக்கும் படிக்கலாம். அதர்வைஸ் 5:30 8:30 வரைக்கும் படிக்கலாம். அது உங்களுடைய விருப்பங்கள். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு செஷன் அது 2 மணி நேரமா இருக்கலாம், ½ an hour அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை சார் இன்னும் 1 hour கூட அதிகமாகவும் 3 hours படிக்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அப்போ நம்ம எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா தியரி கான்செப்ட் ஃபுல்லாக படிக்கணும். மனப்பாடம் செய்து எந்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணக்கூடியமோ அந்த பாடங்களை ஃபுல்லாக எப்போ படிக்கணும்னா ஏர்லி மார்னிங் தான் படிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய காலை உணவுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 10 o'clock இருந்து 12:30 வரைக்கும் இந்த 2.5 மணி நேரங்கள் நம்ம என்ன செய்யணும், சிவியரா ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், இங்கேயும் இந்த டைமே வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ இங்கேயுமே தியரி கான்செப்ட் நம்ம படித்து லவுடா படிச்சு அந்த ஆன்சர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் அந்த மாதிரி பகுதிகளை ஃபுல்லா இந்த 2.5 மணி நேரத்தை நீங்க யூஸ் பண்ணி தயவு செய்து படிங்க. தேர்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு பிறகு அந்த ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா 3:30 4:30 அல்லது 3 o'clock 4 o'clock இந்த 1 hour என்ன செய்யணும்னா லைட் ரிவிஷன் மட்டும் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 mark ரிவைஸ் பண்ணுங்க. சம்மா இருந்தா அப்படி போட்டு பாருங்க. டெரிவேஷன் கொஸ்டின் எல்லாமே நீங்க என்ன செஞ்சாலும் எழுதி பார்க்கலாம். டயக்ராம் கொஸ்டின் எல்லாமே நீங்க என்ன வரைஞ்சு பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் எப்பயுமே ரொம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாம ஹார்ட் ஒர்க் பண்ணாம லைட் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock சிலர் ஆரம்பிக்கிறாங்க, சில மாணவ மாணவிகள் 6:30க்கு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 6:30க்கு ஆரம்பிங்க. 6:30 9:30 வரைக்கும் மேக்சிமம் படிக்கலாம். 9 o'clock வரைக்கும் போதும்னா ஓகே. இடையில வந்து சார் கண்டினியூட்டி நம்ம 3 o'clock 3 hours படிக்கணுமா 2 hours படிக்கணுமானா 40 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து யாராலையுமே படிக்க முடியாது. நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு 30 நிமிஷம் படிக்கிறீங்கன்னா ஒரு 5 minutes ஒரு 3 minutes நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து உங்களுடைய ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டுமே தான் நாளைய தேர்வு அப்படிங்கும் போது ரிவைஸ் பண்ணக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கும். 1 mark இருக்கும், 2 mark இருக்கும், 3 mark 5 mark. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், குறைஞ்சது ஒரு 8 to 10 மணி நேரம் தேர்வுக்கு முந்தைய நாள் இப்படியெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். ஸோ நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கும்போது அன்றைய ஏர்லி மார்னிங் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 2 to 3 hours கண்டிப்பா படிங்க. இந்த மாதிரி நீங்க படிக்கும் போது அந்த எக்ஸாம்ஸ் வந்து சூப்பரா அட்டன் பண்ணலாம். எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணலாம். எல்லா பகுதி வினாக்களையும் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல 10th 11th 12th மாணவர்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே பாட வாரியான வீடியோக்குள்ள நம்ம சேனல் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.